மார்கழி டே 26 கோலம் பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்ட் ரங்கோலி தான். ரொம்ப லேட்டாக நான் போடுறேன் இன்றைக்கி வீடியோ. ஏன்னா இன்றைக்கி ஸ்பெஷலாக ஒரு கெஸ்ட் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி ரொம்ப டைம் ஆகிடுச்சு எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ இன்றைக்கி என்ன கோலம் அப்படின்னா, ரொம்ப யோசித்தேன் என்ன போடலாம் அப்படின்ட்டு. சரி, ஃப்ரீ ஹேண்ட் ரங்கோலிலேயே நான் வந்து தாமரைப்பூ மேலே இருக்கிற மாதிரி, கீழே வந்து அந்த வாத்து இருக்கிற மாதிரி போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ இது வந்து நிறைய நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, நிறைய வந்து மாடல் இருக்குது இது மாதிரி. ஸோ நமக்கு இதுலேயே என்ன வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து போட்டிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இதோட கலர்ஸும் வந்து ரொம்ப அழகாக வந்திருந்தது. எப்பயுமே தாமரைப்பூக்கு நமக்கு அந்த பிங்க் கலர் தான், பிங்க்கு க்ரீனு, அதை விட்டால் வேறு கலர் வந்து சூஸ் பண்ணாலும் அது வந்து நமக்கு ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். சரி, நான் அந்த கலரே போட்டாச்சு. சண்டே எப்பயுமே காலையில் மோஸ்ட்டாக நம்ம வீட்டில் பூரி தான் இருக்கும். பூரி, மசால், இல்லாட்டி இடியாப்பம், அப்புறம் தேங்காய் பால், கடலைக்கறி, அந்த மாதிரிலாம். கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறது தான் வந்து சண்டே பிரேக்ஃபாஸ்ட்டாக வச்சுப்பேன். ஏன்னா வீக் டேஸில் வந்து அதெல்லாம் பண்ண முடியாது, அவ்வளோ டைம் இருக்காது. பசங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க, ஏன்னா பொறுமையாக தானே எழுந்துப்பாங்க. அதனால் என்ன தான் பூரிக்கு விதவிதமாக சைட் டிஷ் இருந்தாலும் இந்த பூரி மசால் மாதிரி வராது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாளைக்கு வந்து லாங் வீடியோ பாருங்கள், யார் அந்த ஸ்பெஷல் கெஸ்ட்டு அப்படின்ட்டு. ஹாப்பி அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்குது, மிஸ் பண்ணாமல் நாளைக்கு வீடியோ பாருங்கள்.